எத்தனையோ நாடுகள் வெளிநாட்டுக்கு படிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரஷ்யா, சைனா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, அர்மேனியா, பிலிப்பைன்ஸ் அப்படின்னு ஒரு 8ல இருந்து 10 நாடுகளுக்கு ஒரு 300 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதோட பாசிங் பர்சன்டேஜ் எடுத்தோம்னா பிலிப்பைன்ஸ்ல முடிக்கிற மாதிரி 80% ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நீங்க போய் பதிவு எடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல முடிக்கிற மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்றாங்க. அதுல ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா லிம்ரால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 65-70% நீட் பிஜி வந்து சக்சஸ்ஃபுல்லா எழுதுறாங்க. சக்சஸ்ஃபுல் அப்படின்றது எக்ஸாம் எழுதுறது இல்லை, அதுல மெரிட்ல ஸ்கோர் பண்ணுறாங்க. 28 லட்சம் ஒரே பேமெண்ட் கொடுக்கணுமா இல்ல, இதுவும் 11 தவணை முறையில் கட்டலாம். ஸோ அதுக்குமே நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த தொழில வந்து இதர செலவுகள் பார்த்தா ஃபுட், அகாமடேஷன், புக்ஸ், யூனிஃபார்ம் அண்ட் வீசா ரினிவல் இது பார்த்தா கிட்டத்தட்ட 2,80,000 வரும் ஒரு ஆண்டுக்கு. காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ல பிரிட்டிஷர்கள் ஆண்ட நாடுகள் எல்லாமே காமன்வெல்த் குள்ள வந்துடும். இவங்களோட சிலபஸ் நீங்க எடுத்து பார்த்தா தியரி பேஸ்டா தான் இருக்கும். ஆனா உலகம் பூரா இன்னைக்கு 70% நாடுகள் எதை ஃபாலோ பண்ண அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்ணாங்க. 2021 நவம்பர் 18 வந்து ஒரு கெசட் ஒன்று வெளியிடுறாங்க. 8 விதிமுறைகள் சொல்றாங்க. இது எல்லாருக்கும் இது காமனான விஷயம். இப்ப தமிழ்நாட்டில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்ச நிறைய மருத்துவர்கள் நம்ம ஊர்ல பதிவுப்பட்டு வெளிநாட்டை வேலை செய்யறாங்க. நான் இப்போ அண்மையில வந்து என்னோட சேனல்ல வந்து நான் 10 lakhs rupees நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம்ல யாராவது பாக்குற மாணவர்கள் பெற்றோர்கள் கூட அந்த 10 லட்சத்தை நீங்க வாங்க முயற்சி பண்ணலாம். நீங்க எந்த நாட்டில் வந்து தமிழக மாணவர்கள் இல்ல இந்தியா மாணவர்கள் லைசன்ஸ் பிராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 10 lakhs rupees கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் வந்து பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு செலக்ட் ஒரு 1050 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம். மருத்துவ படிக்கிறது பயிற்சி நிமிச்சு ஒரு 3000 டாக்டர்ஸ் கிட்ட உருவாக்கி லிம்ரா மூலமா ஒரு 4750 மாணவர்கள் வந்து இப்போ மருத்துவர் வந்து வெளியில வந்திருக்காங்க. ஆக்சுவலா Libra Overseas Education Admission open for 2024 to 2025. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக இப்போ நீட் எக்ஸாமினுடைய ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்க சமயத்தில் அதனுடைய பேசு பொருளும் அதிகமாக இருக்குது. இதில் மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது உள்நாட்டில் படிக்கிறதுன்ற ஒன்று இருக்குது, ஃபாரினில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பல பேருனுடைய கனவாகவும் அது இருக்குது. ஸோ இப்போ நாம் அதை பற்றின பல்வேறு விஷயங்களை தான் பேச இருக்கிறோம். அது குறித்த பல்வேறு விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்காக லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷனுடைய டைரக்டர் திரு முகமது கனி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ மெடிக்கல் அட்மிஷனில் கொஞ்சம் பிஸியாகவும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ உங்கள் பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் ஒரு இன்டர்வியூ நான் முதலாவதாக கேட்கணும்னு நினைக்கிறது, ஸோ இப்போது மருத்துவ படிப்பு அதுக்கான நீட் எக்ஸாம்ஸ், ஸோ அதில் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணுறது, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கிறது, இதெல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் அது ஒரு அரசியல் ரீதியாகவும் பேச பொருளாக இருக்குது. அது ஒரு பக்கம் வச்சுருவோம். இதுக்குள்ளே நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி லிம்ரா நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லிம்ரா நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன, எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? நல்ல கேள்வி. லிம்ரா வந்து பார்த்தீங்கன்னா 2002 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணது. மருத்துவம் படிக்கணும், டாக்டரான விரும்புகிற ஒரு மாணவருக்குண்டான ஒரு நிறுவனம் தான் இது. இப்போ இந்த ஷோ முதல் முறையாக பார்க்குற பெற்றோர் மாணவருக்கு அவங்களுக்கு சொல்கிற முதல் அட்வைஸ்னா நீங்கள் தமிழ்நாட்டு மெடிக்கல் அட்மிஷன் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லா பெற்றோருக்கும் ஆசை என்னன்னா தமிழ்நாட்டை என் மகன் படிக்கணும், என் மகள் படிக்கணும். இல்லை ஒரு மாணவர் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்கனால ஸ்டில் அவங்களுக்கு முதல் ஆசை என்னன்னா நான் மருத்துவம் படிப்பது நம்ம நாட்டிலே படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. எப்படி வாய்ப்பு மறுக்கப்படுது? நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கேன், ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் போய் எனக்கு கொடுக்குற வசதிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. 22 ஆண்டு காலம் எங்களோட அனுபவம் பார்த்தீங்கன்னா மருத்துவ தொழில் நோக்கி தான் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போய் மருத்துவம் படிக்கணும்னா ஒரு பிலிப்பைன்ஸ் ஒரு 4 செலக்ட் லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோம். வெறும் அட்மிஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ணுறது இல்லை. லிம்ராக்கு இன்னொரு ட்ரைனிங் டிவிஷன்ஸ் இருக்குது. ட்ரைனிங் டிவிஷன் வந்து FMGன்னு சொல்லுவோம். வெளிநாட்டிலிருந்து மருத்துவம் முடிச்ச ஒரு நாளைக்கு இங்கே வந்து பயிற்சி நிலையம் வச்சு ஒரு 12 வருஷம் அதுவே சக்ஸஸ்ஃபுல் ரன் பண்ணிருக்கோம். அது மூலமாக வந்து ஒரு 3000 டாக்டர்ஸ் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து பிலிப்பைன்ஸில் ஒரு 4 செலக்ட் ஒரு 1050 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம். மருத்துவ படிக்கிறது பயிற்சி நியமிச்சு ஒரு 3000 டாக்டர்ஸ் கிட்ட உருவாக்க கிட்டத்தட்ட லிம்ரா மூலமா ஒரு 4750 மாணவர்கள் வந்து இப்போ மருத்துவர் வந்து வெளியில வந்திருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் அந்த நீட் எக்ஸாம் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இயரில் இயர் பை இயர் அதனுடைய ரிசல்ட்ஸ், நீட் எக்ஸாமினுடைய ரிசல்ட்ஸ் குறிப்பாக தமிழ்நாட்டில் கவனிக்கப்படுறது உண்டு. இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாஸ் பர்சன்டேஜ், ஃபெயிலியர் பர்சன்டேஜ் நல்ல கேள்வி. இப்போ நம்ம 2 விதமாக பார்க்கலாம். இப்போ சென்ற ஆண்டு நம்ம எடுத்துக்கலாம் 2023. போன வருஷம் நம்ம நாட்டில் வந்து நீட் எக்ஸாம் இருந்துச்சு தமிழ்நாட்டில்.
1,15,000 மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுனாங்க. 11,000 மெடிக்கல் சீட்ஸ் தான் அவைலபிள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் பார்த்தா 1,00,000 மாணவர்கள் நீட் எக்ஸாம் எடுக்கிறாங்க. ஸோ சென்ற ஆண்டை விட 35,000 மாணவர்கள் நீட் எக்ஸாம் கூட எழுதிருக்காங்க. நம்பர் 1. ஆனால் தமிழ்நாட்டில் மருத்துவ மெடிக்கல் சீட்ஸ் வந்து இன்னும் அதே தான் இருக்குது. ஒரு 11,200 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. மேபி இந்த ஆண்டு இன்னொரு 6லேருந்து 7 புதிய மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்தாலுமே அதிகபட்சம் இன்னொரு 1000 சீட் அப்படி மெடிக்கல் அட்மிஷன்ஸ் இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஒரு 12,200 மெடிக்கல் சீட்ஸ் டோட்டலாகவே இருக்கு. அடுத்த கேள்வி, இந்த 12,200 சீட்ஸுமே வந்து யாருக்கு அவைலபிள்? இது 4 கேட்டகரி அது தெரியும். ஒன்று அரசு நடத்தக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு 39 காலேஜ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,000 மெடிக்கல் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி, செல்ஃப் ஃபைனான்சிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இது போக வந்து தமிழ்நாட்டில் கூட இந்த 12,000 சீட் வந்து 15% நம்ம ஆல் இண்டியாவுக்கு நம்ம கொடுக்கணும். அரசு உயர்பள்ளியில் படித்த மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போ இன்னைக்கு ஒரு 6,000 மெடிக்கல் சீட்ஸா வந்து உங்களுக்கு ஆக்சுவலா அவைலபிள். ஆனால் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 மாணவர்கள் போட்டி போடுறாங்க. 2 விதமாக அதை பிரிக்கலாம். நீட்ல ஒரு 550 மார்க் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை என்கிட்ட ஒரு 1.5 கோடி அளவுக்கு வசதி இருக்கு, ஒரு 1.5 கோடி 2 கோடி வரைக்கும் நான் வந்து செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னா தனியார் மருத்துவர்கள் வந்து அட்மிஷன் வாங்கிக்க முடியும். இது ரெண்டுமே இல்லாத மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. நான் நீட் எக்ஸாம் ஒரு முறை எழுதிருக்கேன், இல்லை 2 முறை எழுதிருக்கேன், ஆனால் எனக்கு இது மெரிட்ல அப்படின்றது எனக்கு கிடைக்கல. இல்லை தனியார் மருத்துவக் கல்லூரியில் போய் எனக்கு ஒரு 1 கோடி 1.5 கோடி கொடுக்குறது எனக்கு வசதி இல்லை. ஸோ அந்த மாதிரி எனக்கு தமிழில் ஒரு 2,000 3,000 மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க. இப்போ வெளிநாடுனா அடுத்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். எத்தனையோ நாடுகள் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரஷ்யா, சைனா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, அர்மேனியா, பிலிப்பைன்ஸ் அப்படின்னு ஒரு 8லேருந்து 10 நாடு இருக்கும். ஒரு 300 யூனிவர்சிட்டிஸ் கிட்ட இருக்கு. ஒரு பெற்றோருக்கு இன்னொரு பெரிய குழப்பம், எந்த நாடை எப்படி செலக்ட் பண்றது, ஒரு யூனிவர்சிட்டி எப்படி செலக்ட் பண்றது, யூனிவர்சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். இவங்கள மாதிரி பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி மாணவர் தேடும் போது லிம்ரான்னு ஒரு நிறுவனம் வந்து லாஸ்ட் 12 இயர்ஸா எண்ட் டு எண்ட் சர்வீஸ் கொடுக்குறோம். எண்ட் டு எண்ட் அப்படின்னா அவங்க ஒரு அட்மிஷன் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் வீசா ப்ரிப்பரேஷன்ஸ், அப்புறம் வெளிநாட்டுக்கு கூட்டு போய் பிலிப்பைன்ஸ் ஒரு நாட்டில் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு 6 ஆண்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட் அகாமடேஷன்ஸ் முடிச்சு திரும்ப நம்ம நாட்டில் வந்து இங்கே நடக்கக்கூடிய ஒரு தகுதி தேர்வு எக்ஸாம் கிளியர் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அவர் மருத்துவராக பதிவு பண்ணி அவர் பேர் ஒரு லைசன்ஸ் கிடைக்கிறது. லிம்ரா வந்து எண்ட் டு எண்ட் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லிம்ரா மூலமாக வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த நீட் எக்ஸாமினுடைய மார்க்ஸ் அவ்வளோவா தேவையில்லை. நீங்க எப்படி சொல்லலாம், நீட் எக்ஸாம் வந்து வெளிநாட்டுக்கு தேவையா அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரி நீட் வந்து அவசியம் இல்லை. ஆனா நம்ம நாட்டில் பின்னாடி வந்து பயிற்சி பண்ணணும். 6 ஆண்டு நான் வெளிநாட்டில் மருத்துவம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து மருத்துவரை பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நீட் இல்லாமல் போக முடியாது. ஆனால் வெளிநாட்டுக்கு ஒரு சின்ன சிறப்பம்சம் என்னன்னா வெளிநாட்டுக்கு வந்து அதிகமான மதிப்பெண் தேவையில்லை. ஒரு 120 150 மதிப்பெண் மார்க் இருந்தால் கூட நீட்ல போயிடும். ஆனால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து 12th பார்த்தா 50% மார்க் வந்து அவங்க தேர்ச்சி இருக்கும். ஒரு 50% மார்க் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இருக்கு, நீட்லையும் தேர்ச்சி பெற்றுக்கானா இவங்க தாராளமாக வந்து லிம்ராவை அப்ரோச் பண்ணல மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கு பிலிப்பைன்ஸ் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறது. இப்போ வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பல நாடுகள் சொல்கிறீங்க, ரஷ்யா உட்பட பல நாடுகள் சொல்கிறீங்க. அதில் பர்டிகுலர்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னவா இருக்கும்? இல்லை எல்லா நாடுகளுக்கும் போகலாம்? இல்லை, நான் ப்ரொமோட் பண்ணுறது, நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சஜஷன் கொடுக்குறது வந்து பிலிப்பைன்ஸ் ஒன்று தான். எஸ்பெஷலி ஏன் பிலிப்பைன்ஸ்? நல்ல கேள்வி. இப்போ என்னன்னா பொதுவாக வந்து பெற்றோருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், ஏன்னா ஒரு மாணவர் இந்த இடத்துல முடிவு பண்ண முடியாது. ஒரு 17லேருந்து ஒரு 18 வயசு உள்ள மாணவர் தான் +2 முடிச்சிருப்பாரு. ஸோ பெற்றோர் தான் இந்த இடத்துல வந்து ஒரு 6 முக்கியமான விஷயத்தை தெரியும். ஃபர்ஸ்ட் எந்த நாட்டுக்கு போனாலும் எவ்வளோ ஆண்டு என் பையன் படிப்பான், என் பொண்ணு படிப்பான், டியூரேஷன்றது நமக்கு தெரியும். நம்பர் 1. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவில் எப்படி மருத்துவ பாடங்கள் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு அப்ராட்ல சொல்லிக் கொடுக்கணும்னு பார்க்கணும். நம்பர் 2. 3வது வெளிநாடு இருப்ப இன்னொரு மொழியை நம்ம சேர்ந்து கற்றுக்கணுமா, இல்லை ஆங்கிலத்தில் மட்டும் மருத்துவம் படிச்சா போதுமா? 3வது. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே என்ன மாதிரி சீதோஷன் கிளைமேட், அப்புறம் அந்த கிளைமேட் சார்ந்து வரக்கூடிய நோய்கள். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், லைசன்ஸ் டு பிராக்டிஸ். ஏன்னா 4 வருஷம் மருத்துவ பாடம் முடிச்சிடறாங்க இந்த நாட்டில். ஆனால் 1 ஆண்டு வந்து அங்கே உள்ளிறை பயிற்சி படிக்கிறது வந்து அங்கே இருக்கிற அரசு வந்து அனுமதி கொடுக்கணும். இதுக்கு பேஷன்ஸ் மேலே சிகிச்சை முறை பயிற்சிக்கு. 5வது முக்கியமான விஷயம். 6வது என்னதான் வெளிநாட்டில் போய் எந்த நாட்டில் படிச்சாலும் நம்ம ஊரில் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கு, FMGன்னு ஒரு எக்ஸாம். இந்த FMG எக்ஸாம் தேர்ச்சி வீதம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு 2 முறை இந்த எக்ஸாம் நடக்கும். அதோட பாசிங் பர்சன்டேஜ் எடுத்து ஃபிலிப்பைன்ஸ்ல முடிக்கிற மாதிரி 80% வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. அப்போ ஒரு விஷயம் எனக்கு என்ன தெளிவாகுது அப்படின்னா, வெளிநாட்டுக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஒரு 3000 மாணவர் படிக்க போறாங்க. ஆனால் எல்லா மாணவருக்கும் தெரியும் திரும்ப நம்ம நாட்டில் வந்து இந்த FMG எக்ஸாம் எழுதணும். இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நீங்க போய் பதிவு எடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல முடிக்கிற மாணவர் தேர்ச்சி விதம் அதிகமாக இருக்கும், மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் எப்படி 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் பாடங்கள் முழுமையாக சொல்லிக்கிறோமோ அந்த நாட்டில் சொல்லிக்கிற. நம்பர் 1. நம்மளோட நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தெளிவாக கொடுத்துருக்க இந்தியாவும் பிலிப்பைன்ஸ் டிராபிக்கல் கிளைமேட்ல வரனால ஒரே நோய்கள் இருக்கும். இது 2வது முக்கியமான விஷயம். 3வது, பிலிப்பைன்ஸ் அரசு வந்து நம்ம இந்திய மக்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க, பேஷன்ஸ் மேலே தொத்து பார்த்து வைத்தியம் போறாங்க. அந்த கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷன் பாங்க.
இது 3வது விஷயம். 4வது பிலிப்பைன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணி இன்னொரு மொழியை அவங்க கத்துக்கணும் அவசியம் இல்லை, ஆங்கிலம் தெரிஞ்சா போதும். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எஃப்எம்ஜில பாசிங் பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பிலிப்பைன்ஸ் முடிக்கிற மாணவரோட தேர்ச்சியும் ஜாஸ்தி இருக்கும். இந்த முக்கியமான அடிப்படையில் வந்து லிம்ரா வந்து 12 வருஷமா வந்து பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் மாணவர்கள் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு அங்க எந்த மாதிரியான எந்த அளவுக்கான காலேஜஸ் இருக்கு, நீங்க அதுல எந்த காலேஜஸ்லாம் ப்ரிஃபர் பண்றீங்க? இப்போ பிலிப்பைன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 64 மெடிக்கல் காலேஜ் டோட்டலாக இருக்கு. அந்த நாட்டில் வந்து 64 மெடிக்கல் காலேஜ் கம்ப்ளீட்டா இருக்கு. இதுல அரசு அனுமதி இருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் அரசு இருப்பாங்க, அவங்க அனுமதி கொடுத்து 21 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த காலேஜ்ல நீங்க வந்து மருத்துவம் படிக்கலாம் வாங்கன்னு சொல்லி 21 மெடிக்கல் காலேஜ். அதுல வந்து 2 காலேஜ் லிம்ரா செலக்ட் பண்ணி அந்த 2 காலேஜ் தமிழ்நாட்டில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறோம். அதுல முதல் கல்லூரி பார்த்தா புரோக்கன்ஷியஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். இந்த கல்லூரி வந்து லிம்ரா வந்து அட்மிஷன்ஸ் பார்த்தா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த காலேஜ் சிறப்பம்சம் அப்படின்னா இந்த காலேஜ் 1954 ஸ்டார்ட் பண்ண ஒரு மருத்துவ கல்லூரி. இதுல எப்படி இந்தியாவில் இருக்கிற 19 மருத்துவ பாடம் முழுமையா சொல்லி கொடுக்குறாங்க. 54 ஏக்கர் இந்த காலேஜோட கேம்பஸ் சைஸ் வந்து 54 ஏக்கர்ஸ். முக்கியமான விஷயம், அடுத்து இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வசதிகள், உள்கட்டமைப்பு ஹாஸ்பிட்டல் ஒரு 1400 பெட்ல சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அப்போ ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஹாஸ்பிட்டல் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அதிகமான ஃபேக்கல்ட்டி கிடையாது. ஒரு 200+ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இந்த கல்லூரி வந்து பயிற்சினாங்க. இதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கல, அவருக்கு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், பேஷண்ட்ஸ் மேல வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு கல்லூரி வந்து லிம்ரா வந்து அட்மிஷன் வாங்கி கொடுக்கும். 2வது கல்லூரி வந்து டபோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இது 1976 ஸ்டார்ட் பண்ண ஒரு கல்லூரி. 6 ஏக்கர் இந்த கல்லூரியோட கேம்பஸ் சைஸும் 6 ஏக்கர்ஸ். இந்த கல்லூரிக்கு சொந்தமா ஒரு 250 பெட்ல ஒரு சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த 2 கல்லூரி வந்து லிம்ரா வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஹையர் எஜுகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்தியாவில இருந்து போகிற மாணவர்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இன் ஜெனரலாக வந்து பார்த்தா பிலிப்பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலுக்கு பேர் போனது. இந்தியாவில் மாத்திரம் வந்து மாணவர் படிக்க வரல, ஏஷியாவில் நீங்கள் எல்லா நாடுகள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நாடு தான் பிலிப்பைன்ஸ். 1 லட்சம் மாணவர்கள் அங்கே படிக்க வராங்க. ஆனால் 1 லட்சம் பேர் மருத்துவம் படிக்க வரல. டோட்டலாக வந்து ஒவ்வொரு ஆண்டு பிலிப்பைன்ஸ் வந்து பார்த்தா 1 லட்சம் மாணவர் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து படிக்க வராங்க. எல்லா விதமான படிப்பு, சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், லா, ஹாஸ்பிட்டாலிட்டி, மெடிசன். அதில் மெடிசன்ற ஒரு இடத்துல வந்து நம்ம தமிழக மாணவர்கள் இந்தியா மாணவர்கள் அதிகமாக போகிறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் நீட் எக்ஸாம் முடிஞ்சுது. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் மாணவர் வந்து எக்ஸாம் எழுதிருக்காங்க, நீட் எக்ஸாம். இந்த 24 லட்சம் மாணவரோட கனவு என்னன்னா மருத்துவ படிப்புகள். ஆனால் நம்ம டோட்டலாக இந்தியாவில் அவைலபிள் மெடிக்கல் சீட் 1 லட்சம் சீட் தான் இருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் கிட்ட ஒரு 4000 to 5000 மாணவர் படிக்க வராங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த டபோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், புரோக்கன்ஷியஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் பார்த்தா நம்ம இந்திய மாணவர் கிட்ட ஒரு 3500 மாணவர் படிச்சுட்டு இருக்காங்க. லிம்ரா மூலமா இப்போ ஒரு 650 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. 650னா அது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாத்துக்கும் ஒரு 650 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மருத்துவ படிப்புக்கு வந்து தமிழக மாணவர், இந்தியா மாணவர், பிலிப்பைன்ஸ் முக்கியத்துவம். மற்ற படிப்புகள் இதர நாட்டில் அங்கே படிக்க வர்றாங்க. ஓகே, ஸோ 22 ஆண்டுகளாக இப்போ நீங்க இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ இது மூலமா எத்தனை டாக்டர்ஸ் இந்த மாதிரி படிச்சு இன்னும் அவங்க ஹையர் எஜுகேஷன்ஸ் லெவல்லையும் எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும்? நல்ல கேள்வி. இது 2 விதமா நம்ம சொல்லலாம். லிம்ரா மூலமாவே கம்ப்ளீட்டா மெடிக்கல் அட்மிஷன் எடுத்து ஒரு 1750 டாக்டர்ஸ் முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ இந்த ஷோ முதல் முறை யாரோ ஒரு பெற்றோர் பார்க்குறாங்க, இல்லை ஒரு மாணவர் அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, சார் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு ஓகே, ஒரு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் நான் பேசணும், காலேஜோட லைஃப் எப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி இருக்கு, அங்கே சாப்பாடு, தங்குமிடம், சேஃப்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெற்றோர்னா கண்டிப்பாக அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் பேசக்கூடிய அந்த நம்பர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை நான் படித்து முடிச்சது ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மருத்துவராக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு மாணவர்கிட்ட நான் பேசுனது அவங்களுக்குமே அந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை கொடுத்து நான் நம்பர்ஸ் கொடுக்க ரெடி. நம்பர் 1. 2வது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, நம்மகிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி எஃப்எம்ஜி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்கிட்ட இருக்கு, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல வந்து 38 டாக்டர்ஸ் என்கிட்ட சொந்தமாக ஒர்க் பண்ணாங்க, 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு. இது மூலமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 3000 டாக்டர்ஸ் நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ லிம்ரா மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4079 டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பதிவு பண்ணி இந்தியா முழுக்க வந்து டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி அப்படின்னா 2 விதமா நீங்க எடுக்கலாம். வித்தின் இந்தியா, நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீட் பிஜின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுல ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா லிம்ரால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 65 to 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் பிஜி வந்து சக்சஸ்ஃபுல்லாக எழுதுறாங்க. சக்சஸ்ஃபுல் அப்படின்றது எக்ஸாம் எழுதுறது இல்லை, அதுல மெரிட்ல ஸ்கோர் பண்றது, அது ரொம்பவும். இதையும் தாண்டி ஒரு 40 to 50 மாணவர்கள் யூகேல இருக்கக்கூடிய பிளாப்னு ஒரு எக்ஸாம் எழுது, இல்லை யூஎஸ் நடக்கக்கூடிய யூஎஸ்எம்ல எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லாக எழுதி அந்த நாட்டில் ரெசிடென்ட் டாக்டர்ஸாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க பாஸ் பண்ணி அப்படின்ற போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே வாய்ப்புகள் ஓப்பன் ஆகி இருக்குது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து மருத்துவ டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நீங்க எல்லாருமே மறுக்க முடியாது. கோவிட்க்கு முன்னாடிக்கும் கோவிட்க்கு அப்புறம் நம்ம 2 விதமா நம்மளோட வாழ்க்கை தரம் மாறிடுச்சு. கோவிட்க்கு அப்புறம் நீங்க பார்த்தா WHO ரிப்போர்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் டிமாண்ட் வந்து தேவை. அதுவும் இந்தியா மாதிரி உள்ள ஒரு நாடு வந்து பாப்புலேஷன் நமக்கு எடுத்து ஒரு 140 கோடி உள்ள மக்கள் தொகை உள்ள பாப்புலேஷன் நம்ம இடத்துல இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்த 8 கோடி மக்கள் தாண்டிட்டோம். தமிழ்நாட்டில் நம்மளோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனால் தமிழில் ரெஜிஸ்டர் பதிவு பண்ண டாக்டர்ஸ் நான் சொல்லி தமிழ்நாட்டிலே மருத்துவம் முடிச்ச டாக்டர்ஸ் பதிவு பண்ண 2 லட்சம் தான் இருக்கு. சில 2 லட்சம் டாக்டர்ஸ் தமிழ்நாட்டிலே சேவை செய்யறவங்க இல்லை. அதுல கிட்டத்தட்ட ஒரு 32% டாக்டர்ஸ் வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டிலே மருத்துவம் படிச்ச மாதிரி 32. இன்னொரு 19% டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நிர்வாகம் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் அப்ப டாக்டர்ஸோட தேவை நம்ம நாட்டுல வந்து நிறைய. இதை நீங்க 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒரு பெற்றோர் முதல் முறையை பார்க்குற ஒரு பெற்றோருக்கு ஆசை இருக்கும், சார் என் மகன் பிலிப்பைன்ஸ் மருத்துவம் முடிச்சு தமிழ்நாட்டில் வந்து அரசு மருத்துவமனையில டாக்டர் வேலை செய்யலாமா? தனியார் மருத்துவமனை கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா அரசு மருத்துவமனை வேலை செய்யலாம்னா அது ஒரு கூடுதல் சிறப்பம்சம் தானே. அப்ப அந்த மாதிரி பார்க்கல. இப்ப அண்மையில அரசு நம்ம தமிழக அரசு என்ன உதவிகள் பண்ணிக்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருந்து முடிச்ச மாணவர்களுக்கு வந்து ஒரு 1881 இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க சீட்ஸ். நம்பர் 1. 2வது இது தமிழ்நாடு முழுக்க அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேலை செய்யலாம். அவைலபிலிட்டி போகுது. அவைலபிள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஜிஹெச்ல வந்து அவைலபிள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மருத்துவர் வந்து பதிவு பண்ணி வேலை செய்ய. நம்பர் 1. இதுக்கு ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபன்றது ஊதியம்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு மாத சம்பளம் வந்து 26,450 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா அரசுமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. எப்படி நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க பரவாயில்ல, திரும்ப நம்ம ஊருக்கு வந்து நீங்க மருத்துவ பயிற்சி பண்றீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு என்ன பண்றோம், ஸ்டைஃபன் கொடுக்குறோம். பிளஸ் கிட்ட ஒரு 1881 டாக்டர்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம், இடஒதுக்கீடு கொடுக்குறோம். இதை நாங்க திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். இந்த 1881 இன்னைக்கு 10ல இன்னொரு 900 1000 சீட்டு இன்னொரு 2 ல இருந்து 3 வருஷம் நம்ம அரசு வந்து அதையும் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல முதல்ல இப்போ வெளிநாடு போய் படிக்கணும், மருத்துவம் சரி பையனோ பொண்ணோ மருத்துவம் படிக்க ஆசைப்படுறாங்க, பிலிப்பைன்ஸ் போய் படிக்கணும், ஓகே இதுக்கான வாய்ப்பு ஒன்று தெரிய வந்துருச்சு. ஆனா அடுத்த கேள்வி உடனே வரும், ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமோ, செலவு ரொம்ப அதிகமாகுமே வெளிநாடு போய் படிக்கிறதுனா அப்படின்னு தான் பெற்றோர்களுக்கு அது ஒரு பிரதான கேள்வியாக இருக்கும். அதில் நீங்கள் கொடுக்குற இன் ஜெனரலாக வந்து நான் சொல்றது வந்து பிலிப்பைன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். திரும்ப பதிவு பண்ண குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அட் அஃபோர்டபுள், குறைந்த செலவில் தரமான மருத்துவ கல்வி. இதுதான் வந்து அவங்களோட தாரக மந்திரமே, டேக்லைனே பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கிட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வருவாங்க. வசதிப்படுத்தவங்க தமிழ்நாட்டு மெடிக்கல் அட்மிஷன் வாங்கிடலாம், இல்லை வேற ஹிந்தியில் கூட வேற இன்னொரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கலாம். என்கிட்ட ஒரு மாணவர்கள் ஒரு பெற்றோர் வழியில் வந்து என்ன மாதிரி லோனில் வந்து நம்ம மெடிக்கல் அட்மிஷன் படிக்கலாம், இல்லை எப்படி வந்து நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்பாங்க. இன்னைக்கு நாங்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன, பிலிப்பைன்ஸ் 2 மருத்துவ நான் முன்னாடி சொன்னேன், ப்ரொக்கன்ஷியஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். இந்த ப்ரொக்கன்ஷியஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் 5 வருஷத்துல மருத்துவ கல்வி கட்டணமே ஒரு மாணவர் மொத்தம் 21 லட்சம் தான். நம்ம ஊர் தமிழ்நாட்டில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஆண்டுக்கு 21 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. இது பெற்றோருக்கும் தெரியும், மாணவருக்கும் தெரியும். ஆனா இங்கே வந்து 5 வருஷத்துல மருத்துவ கல்வி கட்டணமே 21 லட்சம் தான் கம்ப்ளீட்டா. நம்பர் 1. இந்த 21 லட்சம் ஒரே பேமெண்டா இல்ல, அதுவும் 11 முறையை வந்து நம்ம கட்ட முடியும். நம்பர் 1. 2வது இதர செலவுகள் அப்படின்னா இது நான் சொன்ன மருத்துவ கல்வி கட்டணம். இதர செலவுகள்னா ஃபுட், அகாமடேஷன், புக்ஸ், யூனிஃபார்ம், வருஷம் வீசா ரெனியூ. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற வீசாவும் ஒரு முக்கியத்துவம். கரெக்டா? இதுக்கு ஒரு ஆண்டுக்கு 2,80,000 வரும். ஸோ இந்த ப்ரொக்கன்ஷியஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஒரு மாணவர் மருத்துவம் படிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 36-38 லட்சம் கம்ப்ளீட் செய்வதற்கு ஒரு மருத்துவ பாடம் முடிச்சு வெளியில வரல. நம்பர் 1. 2வது கல்லூரி தபோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இந்த கல்லூரி ஒரு மாணவர் செலக்ட் பண்றாருன்னா இந்த கல்லூரி 5 வருஷத்துல மருத்துவ கல்வி கட்டணம் அப்படின்னு பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 28 லட்சம் கட்ட வந்துடும். இந்த 28 லட்சம் ஒரே பேமெண்டா கொடுக்கணும் இல்ல, இதுவும் 11 தவணை முறையில் கட்டலாம். ஸோ அதுக்குமே நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த கல்லூரியில் வந்து இதர செலவுகள் பார்த்தா ஃபுட், அகாமடேஷன், புக்ஸ், யூனிஃபார்ம் அண்ட் வீசா ரெனியூவல் இது பார்த்தா கிட்ட ஒரு 2,80,000 வரும் ஒரு ஆண்டுக்கு. அப்ப 46-48 லட்சம் வரும். ஸோ ஒரு மாணவருக்கு ஒரு பெற்றோருக்கு 2 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒரு கல்லூரி 36-30 லட்சம் கிட்ட வரும், 36 and 38 lakhs. 2வது கல்லூரி 46-48 லட்சம் வரும். அப்போ ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, வித்தின் அவங்க பட்ஜெட்ல. ஏன்னா தமிழ்நாடை விட நீங்க கம்பேர் பண்ணா தமிழ்நாடு ஒரு 1.5 கோடி செலவு பண்ணுறதுக்கு இங்க வந்து 1/3 நம்ம முடிக்கிறோம். அடுத்து இன்னொரு பெரிய சிறப்பம்சம் இந்த 2 கல்லூரிக்கு 5 மருத்துவமனைகள் சொந்தமா இருக்கு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க மருத்துவ பாடங்கள் எப்படி இருக்கும், பிலிப்பைன்ஸ் படிச்சு ரொம்ப கஷ்டமா, இல்ல பிலிப்பைன்ஸ் என்னோட பையன் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், +2 60% மார்க் வாங்கியிருக்காரு, நீட்ல வந்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்காரு. இப்போ என் மகன் வந்து கண்டிப்பா வந்து பிலிப்பைன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து முறைப்படி ஃபாலோ பண்ணணும், அதுவும் மருத்துவ படிப்பு ஃபாலோ பண்ணணும் அடுத்த கேள்வி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் யாராவது இந்த ப்ரோக்ராம் கவனிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் 70% ப்ராக்டிகலா இருக்கும். நீங்க மருத்துவ கல்வி 2 விதமா உலகத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையன் இந்த ப்ரோக்ராம் பார்க்கறேன், கூகுள் பண்ணி பார்த்தா அவர் தெரிஞ்சு. ஒன்னு காமன்வெல்த் கண்ட்ரிஸ்,
காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னா பிரிட்டிஷர்கள் ஆண்ட நாடுகள் எல்லாமே காமன்வெல்த்குள்ள வந்துடும். இவங்களோட சிலபஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்டா இருக்கும். இவங்க MBBS டிகிரி கொடுப்பாங்க. ஆனா உலகம் பூரா இன்னைக்கு 70% நாடுகள் எதை ஃபாலோ பண்ண அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்றாங்க. அமெரிக்கன் சிலபஸ் பிலிப்பைன்ஸும் ஃபாலோ பண்றாங்க. 70% பிராக்டிகலா இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மருத்துவ பாடங்கள் 19 சப்ஜெக்ட்ஸ் தான். ஆனா அது ரெண்டு விதமா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படின்னா ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட், கிளினிக்கல் சப்ஜெக்ட். ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனட்டோமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி இது எல்லாமே லேபோட உதவி இல்லாம படிக்க முடியாது. இதர டிபார்ட்மெண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜெனரல் மெடிசன், இன்டர்னல் மெடிசன், பீடியாட்ரிக்ஸ், ஆப்ஸ்டிக் கைனகாலஜி, ENT, ஆப்தமாலஜி, ஆர்த்தோ, ஃபாரன்சிக் மெடிசன், சர்ஜரி, அனஸ்தீசியா, ரேடியாலஜி இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தா டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஹாஸ்பிட்டல் வரும். அப்போ ஒரு சராசரி மாணவருக்கு முறைப்படி பயிற்சி 70% அவருக்கு கிடைக்கல. ஈவன் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மருத்துவம் படிக்க முடியும். ரெண்டாவது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்ன, இந்த 2 மருத்துவக் கல்லூரி எடுக்கிறீங்க, டபோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், புரோக்கன்ஸ்ல 5 மருத்துவமனை உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். அது ஒரு கூடுதல் சிறப்பம்சம். என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் நான் சொன்னதுல ஒண்ணுதான். ஆனா வெவ்வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயில வெவ்வேறு விதமான நோயாளிகள் வரையில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல பதிவிப்பாங்க, பிலிப்பைன்ஸ் அரசு அனுமதி கொடுக்குறாங்க லைசன்ஸ்க்கு வந்து இந்திய மாணவருக்கு வந்து அங்கே 1 ஆண்டு வந்து சிகிச்சை முறை பயிற்சிக்கு. அப்போ அவங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எந்த சிரமமும் இல்லாமல் அவங்க முடிச்சதுல இங்கே நடக்கக்கூடிய FMG எக்ஸாமோ இல்லை இனிவரும் காலத்தில் என்ன தகுதி தேர்வு நம்ம அரசு கொண்டு வரலாம் அந்த தகுதி தேர்வு எக்ஸாமோ அவங்க சிரமம் இல்லாமல் எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி வெளியே வரும். இப்போ அங்கேயே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குங்க பிலிப்பைன்ஸ்ல? அப்ப பிலிப்பைன்ஸ்ல ஒர்க் பண்ணா அங்கே நுழைவு தேர்வு. இப்ப மருத்துவ படிப்பு வந்து நீங்க 2 விதமா பிரிச்சிடலாம். இப்போ ஒரு மாணவர் பிலிப்பைன்ஸ்ல படிப்பு முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வராரு, இல்ல இந்தியாவுக்கு வர விருப்பம் இல்லை, நான் வந்து இங்க வந்து ஹாலிடேக்கு வரேன், ஆனா நான் வேற கண்ட்ரிக்கு நான் போக முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு 5 கண்ட்ரி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ மிடில் ஈஸ்ட் எல்லாமே வேலைக்கு எடுப்பாங்க. அதுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல வேலைக்கு போறதுக்கு அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்டர் லைசன்ஸ் வாங்கிக்கணும். இல்ல நான் உயர்கல்வி படிக்கணும், MS படிக்கணும், MD படிக்கணும், 5 கண்ட்ரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து. இந்த இதுல வந்து பார்க்கல அதிகமான மாணவர்கள் பிலிப்பைன்ஸ் முடிக்கிற மாணவர் விரும்புற கண்ட்ரி வந்து US தான் இருக்கும். ஏன்னா அதே சிலபஸ் அவங்க 5 வருஷம் படிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கன் பேட்டர்ன். அப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த USMன்னு ஒரு எக்ஸாம் வந்து அவங்க எந்த சிரமம் எல்லாம் எழுதுமே, பட் அதுக்கு முறைப்படி பயிற்சின்னு ஒன்று இருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஈஸி இல்லை, எந்த ஒரு எக்ஸாம் டிஃபிகல்ட் இல்லை, அந்த எக்ஸாமுக்கு ஒரு முறைப்படி பயிற்சி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக எழுதுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் ப்ரீ ஃபைனல் இயர் அவரோட 5th இயர் வரணும்ல 4th இயர் வந்து இந்த எக்ஸாமோட பயிற்சி வந்து அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இங்கேருந்து படிக்க போகிறவங்க அங்கே படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை எந்த மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு? பட் நான் பொதுவாக வந்து என்னோட அட்வைஸ் நான் எப்படி சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு 5.5 வருஷம் நம்ம நாட்டை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டீங்க, ஒரு 5.5 years மருத்துவம் படிக்க போறீங்க, லீவுக்கு வரது ஒரு ஷார்ட் டேர்ம், ஒவ்வொரு ஆண்டு லீவுக்கு வரும், 6 weeks நம்ம ஊரில் லீவில் இருப்பாங்க. ஆனால் ஒரு 5 வருஷம் மருத்துவம் முடிச்சு அந்த நாட்டில் டிகிரி வாங்கிட்டு நம்ம நாட்டுக்கு திரும்ப வாங்க, நம்ம ஊருக்கு வந்துருங்க. இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன எக்ஸாம்ஸ் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மருத்துவரை வந்து ஃபர்ஸ்ட் 1 ஆண்டு பயிற்சி பண்ணுங்க. இங்கே பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கல வந்து நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தா பிரைமரி மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் வந்து உங்களுக்கு தியரி ஜாஸ்தி தேவைப்படும். பிரைமரி மெடிக்கல் கோர்ஸில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும், நான் MS படிக்கணும் இல்லை MD படிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நமக்கு எங்கே வேணும் நாலேஜ்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலில் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ கூட நீட் PGன்னு ஒரு எக்ஸாம் வந்து இன்னொரு 1 மாதத்துக்கு அப்புறம் வரப்போகுது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது நீட் UG தான். அதுதான் வந்து 24 லட்சம் பேர் தான். நீட் PGன்னு ஒரு எக்ஸாம் வரப்போகுது. இந்த நீட் PG எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் யார்ட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிளினிக்கல் நாலேஜ் எவ்வளோக்கு அதிகமாக எனக்கு இருக்கும் இந்த நீட் PGன்ற எக்ஸாம் நான் மெரிட்ல கிளியர் பண்ண முடியும். மெரிட்ன்றது வந்து நான் வந்து ஃப்ரீ சீட் வாங்குற மாதிரி. இப்போ எல்லாரும் எக்ஸாம் எழுத நானும் எக்ஸாம் எழுத, எல்லாரும் தேர்ச்சி பெற நானும் தேர்ச்சி பெற, அது அல்ல. அந்த தேர்ச்சி வீதம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நான் மெரிட்ல வாங்குற அந்த சீட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்தப்ப என்னோட ஆப்ஷன் ஆஃப் சாய்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஃபேவரட் டிபார்ட்மெண்ட் டெர்மட்டாலஜி, இல்லை ஃபேவரட் டிபார்ட்மெண்ட் ஆர்த்தோ, இல்லை ஃபேவரட் டிபார்ட்மெண்ட் அனஸ்தீசியானா நான் ஒரு பைசா டொனேஷன் இல்லாம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த சீட் வாங்க முடியும். ஆனா அதுக்கு அடிப்படையில் வந்து என்ன வேணும், பிரைமரி மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் டிகிரி வேணும். ஆனா 1 ஆண்டு 2 ஆண்டு உங்களுக்கு வந்து மருத்துவமனையில் வேலை செய்ய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது வந்து இந்த எக்ஸாம் தான் முறைப்படி எந்த சிரமம் இல்லாமல் கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு இப்போ இந்தியா வராங்க, அவங்க என்ன மாதிரியான தேர்வு முறைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? பர்டிகுலர்லி FMG அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ FMG 2 விதமாக நம்ம பிரிச்சிடலாம். இப்போ இந்த FMG எக்ஸாம் யார் நடத்துறாங்கிற நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம் இந்த எக்ஸாம் நடத்துறாங்க. இது வருஷத்துக்கு 2 முறை வரும். இந்த எக்ஸாம்ல ஒரு நல்ல விஷயம், இது நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. இப்போ நீட்னு ஒரு எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, பட் இந்த FMG எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. இன்னொரு கேள்வி, இந்த எக்ஸாம் எத்தனை முறை வேணாலும் ஒரு மாணவர் எழுதலாம்.
ஆனா இதுல வந்து ஹையர் மார்க் வாங்கணும்னு அவங்க கட்டாயம் வைக்கல. மினிமம் குவாலிஃபைங் மாதிரி 50% நீங்க வாங்கினா போதும் லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுத்துறாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து முறைப்படி கோச்சிங் ஒன்று இருக்கு, முறைப்படி பயிற்சி இருக்கு. இது 2 விதமா நீங்க படிக்கலாம். பிலிப்பைன்ஸ்ல படிக்கிற மாணவருக்கு 4 மாதம் பயிற்சி எடுத்தா போதும். ஏன்னா ஒரே சிலபஸ், ஒரே மாதிரி நோய்கள். நான் முன்னாடியே சொன்னேன், 4 மாதம் பயிற்சி போதும். மற்ற நாடுகள் இப்ப ரஷ்யா, சைனா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இப்போ இந்த FMG எக்ஸாம் வந்து யார் நடத்துறாங்க? நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம் இந்த எக்ஸாம் நடத்துறாங்க. வருஷத்துல 2 வாட்டி இந்த எக்ஸாம் நடக்கும். இது ஒரு நல்ல விஷயம்னா இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை, நம்பர் 1. 2வது, இந்த எக்ஸாம் எத்தனை முறை வேணா இந்த மாணவர் வந்து எக்ஸாம் எழுதலாம், நம்பர் 2. 3வது, இதுல வந்து அதிகமான மதிப்பெண் வாங்கணும்னு ஒரு நிபந்தனை எதுவும் இல்லை. 50% மார்க் இருந்தா போதும். ஆனா இன்னொரு விஷயம் இப்ப அடுத்து என்னன்னா, 2024க்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில இருந்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் கொண்டு வராங்க. இது புதுசா ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இந்த எக்ஸாம் வந்துருச்சுன்னா 2 எக்ஸாம் வந்து இது ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே. முதல் எக்ஸாம்ல FMGன்ற வார்த்தை இதுக்கப்புறம் இருக்காது. 2வது நீட் PG இருக்காது. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரசு வந்து கொண்டு வரக்கூடிய எக்ஸாமோட பேரு நெக்ஸ்ட். அந்த எக்ஸாம்ல 2 தேர்வை வந்து அது மாத்திரும். அப்போ ஒரு காமன் எக்ஸாம் தான் இதுக்கப்புறம் இருக்க போகுது. எக்ஸாமோட பேர் நெக்ஸ்ட். அதுல கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா, இந்தியாவில ஒரு மாணவர் மருத்துவம் படிக்கிறார், வெளிநாட்டுக்கு போகல. இப்போ +2 முடிச்சு நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் அவர் மெரிட்ல அட்மிஷன் வாங்கிட்டார். அவரும் இனி வரும் காலத்தில் நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் எழுதணும் கட்டாயம். வெளிநாட்டுல இருந்து மருத்துவம் முடிச்சுட்டு வராங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களது நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம். அப்போ தேர்வுன்றது முன்னாடி இருந்த சட்டம் வந்து எப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து முடிச்சுட்டு மாணவர்கள் தேர்வு இருந்துச்சு FMG. இப்போ அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்னு அவங்க கொண்டு வராங்க. அப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வெளிநாட்டில் படித்த மாணவரும் இந்த எக்ஸாம் எழுதணும், இந்தியாவில் படிக்கிற மாணவர் இந்த எக்ஸாம் எழுதணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி புது எக்ஸாம் அமல்படுத்துகிற கவர்மெண்ட் இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணுறாங்க? இப்போ கவர்மெண்ட் வந்து பேசிக்காக வந்து அவேர்னஸ் தான் கொடுப்பாங்க, உதவிகள் கொடுப்பாங்க, அவேர்னஸ் கொடுப்பாங்க. 2வது, மெடிக்கல் சீட்ஸ் வந்து மெரிட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து கோட்டாஸ் வந்து கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஒன்று செய்ய வந்து அவேர்னஸ் தான் பண்ணுவதில்லை. கவர்மெண்ட் வந்து வேற இதர செலவுகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் என்ன, இந்த PG சீட் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 200 மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு, PG சீட்ஸ்க்கு. அதை வந்து நம்ம அரசு வந்து ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணா மெரிட்ல வரக்கூடிய மாணவர் அது வாய்ப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகே. இப்போ பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கிறோம், அங்கே ஒரு ஒரு சிலபஸ் இருக்கு. இப்போ இங்கே இந்தியாவில் படிச்சுட்டு இங்கே வராங்க, இப்போ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவில் வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க, ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? ஸோ ஏன்னா அங்கே படிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையாக வரக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல கேள்வி. தேசிய மருத்துவ ஆணையம், இதாவது நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன், இவங்க வந்து 2021 நவம்பர் 18 வந்து ஒரு கெசட் ஒன்று வெளியிடுறாங்க. 8 விதிமுறைகள் சொல்றாங்க. இது எல்லாருக்கும் இது காமனான விஷயம், பொதுவான விஷயம். நான் திரும்பவும் பதிவு பண்ணேன், என்னோட நிறைய சேனல்ஸ்ல, என்னோட ஓன் சேனல்ஸ் நான் நிறைய பதிவு பண்ணிட்டேன். திரும்பவும் இதை நான் சொல்றேன். 8 விதிமுறைகள் என்னன்னா, வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுகளும் நீங்க படிக்க போங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா உங்களோட பிரைமரி மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து 52 மாசம் குறையாம இருக்கணும். அப்படின்னா 4 வருஷம் உங்க மருத்துவ படம் படிச்சுக்கணும், நம்பர் 1. 2வது, எப்படி இந்தியாவில் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் நீங்க அப்ரோட்ல படிச்சுக்கணும், நம்பர் 2. 3வது, உங்களோட படிப்பு முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கணும். பை லாங்குவேஜ் கோர்ஸ்ல படிச்சு நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்படின்னா ஒரு 3 ஆண்டு நீங்க ரஷ்யன் மொழியில இல்லை 3 ஆண்டு ஆங்கில மொழியில் படிச்சு நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். முழுக்க உங்க படிப்பு முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கணும். 4வது ரொம்ப முக்கிய விஷயம், டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் பாசிபிள். ஒரு கண்ட்ரியில் நான் 2 வருஷம் மருத்துவம் படிச்சுட்டேன், வேற ஒரு கண்ட்ரிக்கு நான் மாறுறேன், இல்லை ஒரு யூனிவர்சிட்டியில் நான் அட்மிஷன் 2 வருஷம் மருத்துவ படிப்பு முடிச்சிட்டேன், 3வது வருஷத்துக்கு நான் இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு மாற, அந்த டிரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இந்த புதிய விதிமுறைப்படி. 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மருத்துவ கல்லூரிக்கு வந்து சொந்தமா ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் ஓராண்டு உள்ளுரை பயிற்சி, இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் அவங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் 6வது விதிமுறை தான் வந்து ரொம்ப முக்கியமான விதிமுறை, லைசன்ஸ் டு பிராக்டிஸ். 6வது விதிமுறை, நீங்க எந்த நாட்டில் மருத்துவம் படினா அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு ஆண்டு வந்து நம்ம இந்திய மாணவருக்கு இல்லை தமிழக மக்கள் என்ன கொடுக்கணும், லைசன்ஸ் டு பிராக்டிஸ் கொடுக்கணும். 7வது விதிமுறை, வெளிநாட்டுல இருந்து முடிச்சுட்டு இங்கே அன்னைக்கு என்ன எக்ஸாம் இருக்கும், FMG இல்லை நெக்ஸ்ட், அந்த எக்ஸாமை எழுதி இங்கே ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். 8வது விதிமுறை, இதெல்லாம் 10 வருஷத்துக்குள்ள முடிச்சிருக்கோம். நான் இப்போ அண்மையில வந்து என்னோட சேனல்ல வந்து நான் வந்து 10 lakhs rupees நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். என்னோட சேனல்ல இருந்து நான் 10 lakhs rupees. இந்த ப்ரோக்ராம்ல யாராவது பார்க்குற மாணவர்கள் பெற்றோர்கள் கூட அந்த 10 லட்சத்தை நீங்க வாங்க முயற்சி பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், பிலிப்பைன்ஸ் அல்லாத ஒரு நாடு, ரஷ்யா, சைனா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, அர்மேனியா, நீங்க எந்த நாட்டில் வந்து தமிழக மாணவர்கள் இல்லை இந்தியா மாணவர்கள் லைசன்ஸ் டு பிராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 10 lakhs rupees கொடுக்குறேன். இப்போ சில பேருக்கு அது புரியாது.
புரியுற மாதிரியே சொல்றோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் படிக்கிறோம், அப்ராடுக்கு போகல, இங்கே அது எம்எம்சியில் படிக்கிற எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒரு கனவான ஒரு மருத்துவக் கல்லூரி, இதில் படிக்கிறாங்க. டிகிரி யார் நம்ம கொடுப்போம்? டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நமக்கு டிகிரி கொடுப்பாங்க, டாக்டர் டிகிரி அவங்க கொடுப்பாங்க. ஆனால் லைசன்ஸ் டு பிராக்டிஸ் யார் கொடுப்பாங்க? தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கொடுப்பாங்க. அப்போ இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விதிமுறைகள். டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க, டிகிரி கொடுக்குறாங்க, எம்எம்சி படிப்பு கொடுக்குறாங்க, லைசன்ஸ் யார் கூட? தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில். என்னோட கேள்வி இந்த பக்கம் என்னன்னா, பிலிப்பைன்ஸ் அல்லாத ஒரு நாடு நீங்க வந்து எனக்கு காட்டுங்க, லைசன்ஸ் டு பிராக்டிஸ் தமிழக மாணவர் கொடுக்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு 10 lakhs rupees வந்து கம்ப்ளீட்டா காம்ப்ளிமெண்டாவே நான் கொடுக்குறேன். இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சேலஞ்ச் விட்டு சொல்றீங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கு, அதை வச்சுதான் இந்த சேலஞ்ச் இருக்கு? இது வந்து நான் 2-3 வருஷமா வந்து நான் வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து நிறைய பெற்றோருக்கும் மாணவருக்கும் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு தான் வந்து லைசன்ஸ் டு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்குமே இந்த இடத்துல வந்து நான் ஆதாரம் கொடுத்தேன். யாராவது இந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, இப்போ நான் படிக்கிற அந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ஒரு காப்பி நீங்கள் அனுப்பணும், அந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி நான் வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்பிட முடியும் அவங்களுக்கு தேவைக்கு. உதாரணத்துக்கு பிலிப்பைன்ஸ்ல வாங்கின சர்டிஃபிகேட், ரிப்பப்ளிக் ஆஃப் த பிலிப்பைன்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட், கமிஷனர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நம்ம ஊர்ல வந்து என்எம்சி இருக்க மாதிரி பிலிப்பைன்ஸ் வந்து உயர்கல்வி ஆணையம், அவங்க தான் வந்து அது கொடுத்துருக்க சர்டிஃபிகேட். அட்வைசரி இன் வியூ ஆஃப் நியூமரஸ் ஆஃப் queries related to the medical education in the Philippines, the Commissioner of Higher Education Department clarifying and confirming its previous certificate dated 20th April 2023. The percent of CMO specifically article allows Indian students of 54 months to practice study medicine and 1 year of internship. Further, as per the PRC certificate dated on 30th March, a foreign student who has been conferred Doctor of Medicine degree from the College of Medicine is recognized on Commissioner of Higher Education Department's eligible. இதுதான் நாங்க பாரு, eligible or registered to take a Philippines licensing exam required by practicing medicine. அப்ப இந்த ஒரு விஷயம் வந்து நான் திரும்ப பதிவு பண்ண, பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு தான் வந்து இந்திய மாணவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் லைசன்ஸ் டு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு லைசன்ஸ் டு பிராக்டிஸ் மாணவர் கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து குறிப்பா வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் கிடைக்காது. நம்பர் 1, அவங்க படிக்கல. 2வது, தமிழ்நாட்டில் திரும்ப வரவங்க இந்த மருத்துவரை பயிற்சி பண்ண முடியும். அப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வெளிநாட்டுக்கு நீ மருத்துவம் படிக்க போறீங்க, என்எம்சி விதிமுறை தெளிவாக 8 விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 8 விதிமுறை முழுமையா நீங்க ஃபாலோ பண்ணா பிலிப்பைன்ஸ் அல்லாத ஒரு நாட்டில் நீங்க மருத்துவம் படிக்க முடியாது. ஸோ இப்போ நீங்க மேஜரா பிலிப்பைன்ஸ் பத்தி மட்டும் பேசுறீங்க. இப்போ பிலிப்பைன்ஸ் தவிர வேற நாடுகள்ல மெடிக்கல் படிக்கணும்னு விரும்பினாங்கன்னா இங்க வரவங்க அதற்கும் அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியுமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இப்படியே நான் வெளிப்படையாக நிறைய பேர் பேசுறதை கேட்பாங்க. நான் வந்து எஃப்எம்ஜி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் 2013 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2013 ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து நான் என்னோட மனநிலைமை இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஆசிரியர் நம்மகிட்ட இருக்காங்க, ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் இந்த கிளாஸ் நம்ம வந்து ஈஸியாக ஆரம்பிச்சுலாம் நினைச்சேன். ஆனா அது அல்ல. இந்த எஃப்எம்ஜி கோச்சிங் ஆரம்பித்துல என்கிட்ட எல்லா நாட்டு மாணவர்கள் அட்மிஷன் எடுத்தாங்க எஃப்எம்ஜி கோச்சிங்க்கு. அப்போ ஒரு புதிய விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்தா, எல்லா நாட்டிலும் மருத்துவம் படிக்கிற நம்ம தமிழக மாணவன் போனோம்னா மருத்துவ படிப்பை அவங்க முழுமையாக அங்கே படிக்கல. மருத்துவ படிப்பை முழுமையாக, ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் வரக்கூடிய பாடத்திட்டங்கள் மாற்றம் இருக்கும். நம்பர் 1, அங்கே வர நோய்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் யார் நடத்துறாங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம் நடத்துறாங்க. நான் முன்னாடி சொன்னேன், இவங்களுக்கு தெரியாது இந்த கொஸ்டின்ஸ். இப்போ இந்த வாட்டி நடக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி இவங்களுக்கு தெரியாது ரஷ்யாலேருந்து எவ்வளோ பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுத போறாங்க, சைனாலேருந்து எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதுங்க, இல்லை பிலிப்பைன்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதுங்க. அவங்களோட ஒரே சிந்தனை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸாமோட கேள்வியில் கடினமா இருக்கணும். நம்பர் 1. 2வது, லாஸ்ட் 5 வருஷத்துல கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்பர் 2. 3வது, 19 சப்ஜெக்ட் வந்து பாடத்தை முழுமையாக அதை கேட்டுக்கணும். நம்பர் 3. 4வது, நம்ம ஊர்ல வர நோய்கள் பத்தி தான் கேட்பாங்க. இதுதான் இந்த இடத்துல நான் திரும்ப பதிவு பண்றேன். நம்ம ஊர்ல வர நோய்கள், இப்போ ரஷ்யாவுக்கும் நமக்கும் பார்த்தா டிசீஸ் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா வந்து 80% டிஃபரன்ஸ் இருக்கு. சைனாவும் இந்தியா பார்த்தா ஆல்மோஸ்ட் 50% டிஃபரன்ஸ் இருக்கு இந்தியாவில். ஏன்னா அவங்களோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்லி வேற, நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்லி வேற. அப்போ ஒரு டிஃபரன்ஸ் முழுமையானு பார்த்தா பிலிப்பைன்ஸ் ஒரு நாடை நீங்க செலக்ட் பண்ணல. ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா சிமிலர் டிசீஸ். நம்பர் 1, எஃப்எம்ஜி எக்ஸாம்ல தேர்ச்சி விதம் இருக்கு. ஏன்னா ஒரு மாணவர் எனக்கு வந்து ஒரு 6 வருஷம் வெளிநாட்டுக்கு படிக்க போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திரும்ப நான் நம்ம நாட்டில் வந்து டாக்டரை பயிற்சி பண்ணணும். அப்போ இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுத வர அந்த எக்ஸாம்ல வரக்கூடிய கேள்விகள் வந்து ரஷ்யால படிச்ச மருத்துவ படிப்பை கேள்வியை கேட்க மாட்டாங்க, சைனால படிச்ச மருத்துவ படிப்பு கேள்வி, நம்ம ஊர்ல வரக்கூடிய மருத்துவ படிப்பை படிக்கக்கூடிய கேள்விகளை இங்க வர நோய்கள் பற்றி தான் கேட்பாங்க. அப்போ ஒரு விஷயம் நான் இங்க பதிவு பண்ணுன்னா, லிம்ரா வேற நாடுகள் எந்த நாடு ப்ரொமோட் பண்ணாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அங்க முழுமையான சிகிச்சை முறை பயிற்சி வந்து அங்க சொல்லி கொடுக்காது. இப்போ அட்மிஷன் வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதிட்டு அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அந்த ஃபங்க்ஷன் நிறைய அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் அமைச்சர்லாம் வந்து இது பண்ணி பங்கெடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியும்? இது ஒவ்வொரு ஆண்டு வந்து இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம தமிழக அரசுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அதுவும் குறிப்பாக பார்த்தா இன்னைக்கு நான் சொன்ன முன்னாடி வந்து தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலும் டாக்டர்ஸோட தேவைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு.
அப்போ அமைச்சரோட பார்வைக்கு நம்ம எப்படி கொண்டு போறோம், எவ்வளவு மாணவ வெளிநாட்டுக்கு படிக்க போறாங்க, எவ்வளவு பேர் இந்த எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா எழுதுறாங்க. இப்போ கூட நான் சொன்ன 1881 சீட்டு அரசு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்னொரு 900 சீட் வந்து கூடுதல் தான் ஒதுக்கீடு கேட்டிருக்கோம், 900 சீட்டு. இது ஒரு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் நேராக வந்து பார்க்கையில் அவர் முழுமையை அதை கவனிக்க முடியாது. ஏன்னா வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் வசதி படுத்தவர்கள் இல்லை. ஒரு சராசரி மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி வந்து வெளிநாட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க போறாங்க. அப்போ அவங்க திரும்ப வந்து நம்ம நாட்டுக்கு தான் சேவை செய்யணுன்றாங்க, இன்னொரு நாட்டுக்கு போய் சேவை செய்யல. இப்போ தமிழ்நாட்டில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்ச நிறைய மருத்துவர்கள் நம்ம ஊர்ல பதிவுப்பட்டு வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம கிட்ட லிம்ரா கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலைமை என்னன்னா, சார் நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், இங்கே தான் நான் படித்தேன், என்னோட பள்ளிக்கூட பாடம் முழுமையாக இருந்துச்சு, நீட் எக்ஸாம் இங்கே எழுதுனேன், ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, வசதி இல்லை, நான் பிலிப்பைன்ஸ்க்கு போகிறேன், ஆனால் என்னோட ஆம்பிஷன் திரும்ப எங்கள் ஊரில் வந்து நான் மருத்துவமனையில் வேலை செய்யணும், அந்த சேவை மனப்பான்மை. அப்போ அதை வந்து நம்ம அரசுக்கிட்ட கொண்டு போய் நிற்கிறோம். ஏன்னா அரசு நீங்க நல்ல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டி நானே போய் அரசு கிட்ட நிற்க விட அந்த மாணவர்கள் வந்து அந்த அமைச்சர் நேரடியாக சந்திக்கல, அவருக்கு வந்து அந்த மதிப்பும் மரியாதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும், ரெண்டாவது அவங்க தேவையும் வந்து ஒரு புரிதல் கண்ணோட்டத்துல வாய்ப்பு கிடைக்குது. ஸோ நிறைவாக ஒரு கேள்வி, இப்போ அட்மிஷன்ஸ் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? இப்போ லிம்ரால ஜாயின் பண்ண பிலிப்பைன்ஸ்ல படிக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கும் அந்த மாணவ மாணவிகளுக்கும் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்? இப்போ அட்மிஷன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தா 2 விதமா நம்ம பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் +2ல வந்து அவங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாயில் 50% மார்க் வாங்கிட்டு நம்பர் 1. ரெண்டாவது நீட் வந்து சென்ற ஆண்டு சில மாணவர் எழுதிப்பாங்க, 2023 மாணவர் எழுதிப்பாங்க, இல்லை 2024 எழுதிப்பாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு மாணவர் பார்க்குறேன், நான் 2023 ஃபர்ஸ்ட் டைம் நான் நீட் எழுதிக்கேன், பட் அந்த வாட்டி வந்து நான் வந்து தேர்ச்சி பெறலை, ஏதோ ஒரு காரணத்துக்கு தேர்ச்சி பெற, சரியான முறை எனக்கு பயிற்சி கிடைக்கல, இல்லை கோச்சிங் போடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்ற மாணவர். ஆனால் நான் ஒரு ஆண்டு வந்து திரும்ப வந்து நான் நீட்டே திரும்ப ப்ரிப்பேர் பண்ணி 2024 2வது முறை நான் நீட் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு மாணவர் தான், அவங்களுக்கு சில சிறப்பு சலுகைகள் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது இந்த ஆண்டு 2020 ஃபர்ஸ்ட் டைம் +2 முடிச்சிருப்பாங்க, இவங்களும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாயில் 50% மார்க் இருக்கணும், நீட்னு ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றுக்கணும். அதை தேர்ச்சி பெற்றதை நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம வாங்கி கொடுக்க முடியும். ஸோ யாராவது இந்த ப்ரோக்ராம் முதல் முறையாக பார்க்குறாங்க, 2 விதமான மாணவர்கள் மட்டும் இருப்பாங்க. ஒன்று 2023 வந்து +2 முடிச்சு நீட் எக்ஸாம் எழுத மாணவர் இந்த ப்ரோக்ராம் பண்ணால் அவங்களுக்கு சிறப்பு சலுகை நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஆண்டு முதல் முறையாக 2020 ஃபர்ஸ்ட் டைம் +2 முடிச்ச மாணவர்கள், ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க நீட் எக்ஸாம் எழுத மாணவர் இந்த வருஷம் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க சார், ஷூர். இப்போ மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிற பல்வேறு மாணவர்களுக்கும் சரி, அதுலேயும் பர்டிகுலராக வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற பல்வேறு தகவல்களை இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக சம்பந்தப்பட்டவர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வாய்ப்பெடுத்துக்கு நன்றி.